பதஞ்சலி யோக சூத்திரம். விபூதி பாதம். சூத்திரம் 2. தத்ர பிரத்யகை கதானதா தியான. அறிவு அந்த பொருளை நோக்கி இடையூற்று பாய்ந்து செல்வது தியானம். தியானத்தில் மன ஒருமை நீட்டிக்கப்படுகிறது. ஒரு பாத்திரத்தில் இருந்து மற்றொரு பாத்திரத்துக்கு எண்ணெய் ஊற்றுவதை தியானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். அப்போது எண்ணெய் ஒரே சீராக தடையின்றி இறங்கி கொண்டிருக்கும். தியானத்திலும் மன ஒருமை அத்தகையதே. தியானம் செய்யப்படுகிற பொருள் மீது தியானிப்பவரின் எண்ணம் அவ்விதம் பாயும். தியானம் ஒரு நல்ல விஷயம். எப்போதுமே நல்ல விஷயத்துக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். உள்ளிருக்கும் அழுக்கு, வெளியே உள்ள மாயை என்று தீய சக்திகள் மன ஒருமையை சிதைக்க முற்படும். சாதகர் தம்முடைய மனோதிதத்தால் அவற்றை விரட்டி அடிக்க முடியும். தியானத்திற்கு ஏற்ற நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிற காலை 4 to 6 மணி வரை. வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி இருந்து தியானிக்க வேண்டும். தியான பொருளை ஒளி அல்லது இறைவடிவொன்றை கொள்ளலாம். ஓம் என்கிற பிரணவத்தை ஒளி வடிவிலும் தியானிக்கலாம். தியானம் ஒருமுனைப்படுவதில் தொடங்குகிறது. தன்னை மறந்து அறிவே தானாவதில் முடிகிறது. அதுவே சமாதி நிலை. ஓம் நமச்சிவாயம்.